ஓகே மேம். இப்போ வந்து காடுகள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த காடுகள்னால நிறைய பயன்கள் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இருந்தாலும் இது பற்றின பயன்கள் என்ன அப்படின்னு முழுமையாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த காடுகள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி பயனுள்ளதாக இருக்குது மேம்? காடுகள் தான் நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் வீட்டை எடுத்துக்க, நம்மளோட கதவு, கட்டல், நிலை எல்லாமே காடுகளால் இருந்து வந்தது. இப்போ நம்ம எழுதுகிற காகிதம் காடுகளால் இருந்து வந்தது தான். நம்ம சாப்பிட்ற பழங்கள் காடுகள்லேருந்து வந்தது தான். அடுத்தது வந்துட்டு கிழங்கு வகைகள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னென்னா ஹெல்த். நீங்கள் வந்து நல்ல காற்று கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மரங்கள் தான் உலகத்தோட நுரையீரல். நமக்கு எல்லாத்துக்கும் நுரையீரல் இருக்க மாதிரி உலகத்தின் நுரையீரல் வந்துட்டு மரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது. தூசிகள் எல்லாமே அது வந்துட்டு தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாமே கொரோனா பீரியடில் நிறைய பேர் வந்துட்டு ஆக்சிஜனுக்காக தவிச்சோம். ஆனால் மரங்கள்லாம் பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம மரங்கள் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாசுபட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நிலையில் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்துக்கிட்டு தான், இப்போ புத்தக பைய குழந்தைகள் சுமக்கிற மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை நம்ம சுமந்துட்டு தான் வேலைக்கு போகிற நிலை உருவாகும்.